ஆம், இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆத்ம விசாரம் பண்ணுவாங்க. ஆ, அந்த நம்ம அந்த உள்ளொளி தியானத்தை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அதை வந்து அடுத்த முறை வச்சுப்போம். ஆ, அதுக்கு முன்னாடி சில உண்மைகளை நம்ம வந்து அவசியமா ம், தெரிஞ்சுக்கணும். சரிங்க ஐயா. அதுல இப்ப நம்ம வந்து இந்த உடம்பு பத்தி நம்ம பார்க்க போறோம். உடம்பு மனிதன்னா ஒரு உடம்புக்குள்ளதானே நம்ம வரோம். ஆமா ஐயா. இப்ப இந்த உடம்பு வந்து ஒரு மனிதன் நம்ம பார்க்கும்போது ஆம், வெளியில நமக்கு தெரியறது வந்து இந்த பிசிக்கல் பாடி, இந்த பௌதிக உடம்பு தான் நமக்கு தெரியுது. ஆ, ஆ, சரிங்க. வேற எதுவும் நமக்கு தெரியல. ஒருத்தரை பார்த்தோம்னா அந்த உடல் இது எதனால் ஆனதுன்னா ஒரு ம், மாமிசத்தால் ஆனதுதான் இது இல்லைங்களா? சரிங்க ஐயா. இந்த மாமிசம் எங்கிருந்து எது வருதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ம், மாமிசமா மாறி அது அப்படியே வந்து சில சத்து அன்றாட தேவைக்கு போக மிச்சத்தை ம், வந்து உணவுப் பொருள்களை செல்களா மாத்திக்கிட்டு தக்க வச்சுக்குது. ம், ஆனா இந்த சரிங்க. ஒரு புலால் புலால் உடம்பு, இந்த புலால் உடம்பு, இந்த ம், மாமிச உடம்பு தான் நமக்கு வெளியில ம், தெரியுது. சரிங்க. அது கூட பார்த்தோம்னா இதுக்கு உள்ள வந்து நூற்றுக்கணக்கான உறுப்புகள் இருக்கு. ம், ஆனா அதை பத்தி நமக்கு எதுவும் தெரியல இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா ஐயா. இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, இரண்டு சிறுநீரகங்கள் இருக்கு, சிறுகுடல், பெருகுடல், ஆஹ், அதுக்கப்புறம் மலைப்பை, சிறுநீர் பை, விந்து பை, சிறுமூளை, பெருமூளை, முகுளம், மண்டை ஓடு, ரத்தம், தசைகள், 72,000 நரம்பு வகைகள், ம், மூட்டுகள், இன்னும் நிறைய இருக்கு. இந்த பித்த ம், பித்த நீர் சுரக்கிற சுரப்பி, ம், தைராய்டு சுரப்பி, பீனியல் சுரப்பி, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. பிட்யூட்டரி சுரப்பி, இதெல்லாம் நம்ம படிச்சுதான் நம்ம சரி. கேள்விப்படுறோமே தவிர ஆ, ஒரு கிராமத்துல போய் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் ஒரு ம், 12 வயது பையனை கேட்டோம்னா ம், அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆமா. ஆனா அவனுக்குள்ள எல்லாமே இருக்கு. ம், எல்லாம் இருக்கு. என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்கு. இப்போ இதயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு டாக்டர் அதுக்குன்னு தனியா படிக்கணும். எம்பிபிஎஸ் ம், காமனா படிச்சுட்டு ம், இதயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய ம், தன்மை, அது என்னென்ன பண்ணுது, எப்படி பண்ணுது, அதுல என்னென்ன பிரச்சனை வரும், அதுக்கு என்னென்ன ம், மருந்து கொடுத்தா அது வந்து சரியாகும், இதை பத்தி படிக்கணும்னா ஒரு எம்எஸ் ஆர்ட் ம், ஸ்பெஷலிஸ்ட் 3 வருஷம் படிக்கணும். ம், வேற ஒண்ணும் படிக்க முடியாது. ம், இப்போ நுரையீரல்னா அது தனி அவங்க பண்ணணும். படிக்கணும். ஆ, மூளை சம்பந்தப்பட்ட நரம்பியல் தனியா பண்ணணும். ம், கிட்னின்னா அது தனியா பிரிஞ்சுக்கணும். ஒருத்தரே ம், எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆ, சரிங்க. அப்ப அந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு ஷிப்காட்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு ஆ, தொழிற்சாலை, ம், ஷிப்காட்னு சொல்லுவோம். அதுல வந்து 500 600 கம்பெனி இருக்கும். ம், ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நூற்றுக்கணக்கான மிஷின் இருக்கும். ம், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிப்கார்டே வந்து இந்த உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. ஆனா சரிங்க. நமக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம விருப்பப்படல. ம், ஏதோ இந்த உடம்பு இருக்கு. அதே நம்ம இந்த உடம்புல இருக்கிற எந்த பொருளும் தெரியாம மேல வந்து தோல் அப்படின்ற ஒரு பையால மூடப்பட்டு அந்த ம், புற தோற்றத்தை மட்டும் பார்த்து ம், இதுதான் கிருஷ்ணராஜ் ஐயா ஆ, அப்படின்னு நான் முடிவு பண்ணிடுறோம். ம், அதுக்கு மேல நம்மளுடைய அறிவை நம்ம செலுத்துறது இல்லை. சரி. இப்போ இது ஒரு உடம்பு, இது வந்து மாமிசத்தால உடம்பு, இது ம், ஒரு தோற்றம், இது வந்து ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியுது அவ்வளவுதான். சரிங்க ஐயா. உங்க உடம்பு உங்க கண்ணுக்கும் தெரியும், ம், என் கண்ணுக்கும் தெரியும். சரிங்க. உங்க உடம்பு இப்போ உங்க ம், உடம்புல இருக்கிற இப்ப என் உடம்பு எனக்கு வந்து இதயத்துல பிரச்சனை ஆயிடுச்சு, ம், ஹார்ட்ல சர்ஜரி ஓபன் சர்ஜரி பண்ணணும்னா என் இதயத்தை நானே பார்க்க முடியாது, வெளியில எடுத்தா தான் பார்க்க முடியும். ஆ, வெளியில எடுத்தா என்ன சுத்தி இருக்கிற டாக்டர் அத்தனை பேரும் பார்க்கலாம். ஆ, சரிங்க ஐயா. என்னுடைய சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு காமிக்கலாம் அதை பாருங்கன்ட்டு. ம், ஆ, ஏன்னா அது கண்ணால பாக்குற பொருள் தான் ஆ, சரிங்க இல்லைங்களா? ஐயா. கண்ணால ஆ, பாக்குற ஒரு பொருள் தான். ஆ, ஆ, இப்படி இதெல்லாம் நமக்கு தெரியாம உள்ள எல்லாத்தையும் போட்டு ம், நெருக்கமா வச்சு
ம். அதை ஒரு பையில போட்டு நமக்கு வெளியில நமக்கு ஒரு தோற்றமா தெரியுது. இதுதான் இந்த உணவனுடைய தன்மாற்ற நிலை. சொல்ல போனா இது ஒரு குப்பை தான், உணவு ஆ. குப்பை. பழைய ம். உணவு நாம் சாப்பிடுறோம், வேஸ்டா போனா குப்பையில கொண்டு போய் போட்டுருவோம் இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி வேஸ்டா போகாம இது ஆ. அப்படியே செல்களா மாத்திக்குது. மாத்த. சரி அது சரி. மாதிரி மாற்றி இது ஒரு பிசிக்கல் பாடி, செல்களால் ஆன ஒரு இது. ஆ. இது இது வந்து நமக்கு கண்ணுக்கு தருது. இத ஆ. பார்த்துதான் ஒரு மனிதன் நம்ம முடிவு பண்ணிடுறோம். ம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில முதல் கோணல். ம். முதல் கோணல், முற்றும் கோணல் ஆ, சரிங்க. சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா ஐயா. இந்த கண்ணுக்கு தெரிஞ்சு இதை பத்தி நம்ம இது பண்றோம். இது ஆமா. வந்து இந்த உடம்புன்றது உங்களுக்கும் கண்ணுக்கு தெரியும், எனக்கும் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா ம். இது கண்ணால பார்த்தாதான் தெரியும். ம். சரி, இந்த இதயத்தை இயக்கிறது, நுரையீரலை இயக்கிறது, கிட்னி இயக்கிறது, இதெல்லாம் வந்து நாம செய்யறோமா? அதுவா நடக்குதா? அது தானா நடக்குது ஐயா. தானா நடக்குது. அது ஏன் நடக்குது? தானா நடக்குது. இப்பன்னா இந்த ம். பிரபஞ்சத்தை எடுத்துக்கணும்னா இதுல ம். வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான உலகங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ம். இப்ப விஞ்ஞானிகளே அதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்காங்க. ம். கோடிக்கணக்கான இதெல்லாம் இருக்கு. ம். மெய்ஞானிகள் வந்து இத பத்தி எப்பவோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ம். இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்போ ஹலோ ஹலோ ஆ, ஐயா. அப்போ இந்த டோட்டல் இந்த பிரபஞ்சம் இப்ப எனக்கு உள்ளவும் இந்த கிட்னி இருக்குது. ம். இப்ப நம்ம சுவாசிக்கிறோம். ம். இப்ப இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் போதுதான் நாம சுவாசிக்கிறோம்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆமா. காலையில இருந்து நான் சுவாசிக்கிறேன்றது கூட எனக்கு தெரியாது ம். சரிங்க ஐயா. இல்லைங்களா? ஆமா. அதை பத்தி பேசும்போது ஓஹோ நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு குழந்தைக்கு வந்து எதுவுமே தெரியணும். ஒரு 5 வயது குழந்தைக்கு நம்ம ம். சுவாசிக்கிறோன்றது கூட அதுக்கு தெரியாதுதான் ம். விளையாடிட்டு இருக்கோம். ம். அப்ப அந்த நுரையீரல் தானா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ம். ஆமா. ஒரு நாளைக்கு வந்து 21,600 முறை இந்த நுரையீரலானது சுருங்கி விரியுது. ம். சுருங்கும் போது ரத்தத்துல இருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிட்டு விட்டுடுது. ம். திருப்பி காற்றை இழுத்துக்குது. ம். அந்த இழுத்துறது காற்று ஆக்சிஜன் எல்லாம் வந்து காற்று வந்து ரத்த செல்கள் வாங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ம். இதெல்லாம் எதுல எவ்வளவோ இது இருக்குது, வேலைப்பாடுகள். ம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், கேரக்டர்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்டாதான் அது டன் கணக்கில் இருக்கும் அதனுடைய கண்டுபிடிப்புலாம். ம். அந்த அளவுக்கு இருக்கு அதுல. ஆஹ் அப்படி இப்ப ம். எனக்குள்ள அந்த நுரையீரல் முதல் கொண்டு எவ்வளவோ வேலைப்பாடு நடக்குது. எதிர்க்க எங்க வீட்டுக்கு எதிர்க்க அந்த நாய் இருக்கு. நாய்க்குள்ள தானே செய்யுது, ஆமா. ஒவ்வொரு எறும்புக்குள்ள தானே செய்யுது. ஆமா. இந்த எல்லாத்தையுமே செய்யறது ஏதோ ஒரு சக்தி தான் ம். செஞ்சிட்டு இருக்கு. ம். அப்ப அத பத்தி நாம வந்து நாம நினைக்கிறது இல்ல. ம். அத சரி. எல்லாத்தையும் செய்யறது ஒரே ஒரு சக்தி இருக்குது. அத ம். பத்தி நினைக்கணும்ன்றதுதான் ம். மனிதனால் தான் அதை பத்தி நினைக்க முடியும். ம். இப்ப நாய் சுவாசிக்குது, அது சுவாசிக்கணும்னு கூட அதுக்கு தெரியாது. ம். நம்ம சரி. ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அதுக்கு தெரியாது. ம். ஆடு மாடுகள்லாம் நம்ம யாரு, எதுக்கு ம். வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த ம். கேள்விலாம் அதனுடைய உணர்வுல அது ம். எழாது. அது ம். வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ம். அப்ப நான் மனிதன் அப்படி கிடையாது. நான் ஓ. எதுக்கு வந்து, எப்படி வந்தேன், ஏன் வந்தேன், நானா வந்தேன்னா நானா வரல, நான் ம். வரவழைக்கப்பட்டிருக்கேன். ம். எதுக்கு இந்த உடம்புல அந்த உயிர்னு ஒண்ணு இருக்கு, இந்த ம். உயிருக்குள்ள இந்த அனுபவம்ன்ற ஒன்று இருக்கு. இந்த ம். வாழ்க்கையில எவ்வளவோ இன்பத்தையும் துன்பத்தையும் நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த ம். வாழ்க்கையில் நமக்கு ஏன் ஏற்பட்டது, இதை பத்தி நம்ம நினைக்கிறது. ம். சரிங்க, இப்ப நாம ஒரு மனிதனை பார்க்கும்போது ம். இந்த புறத்தில் கண்ணுக்கு தோற்றுகின்ற இந்த மாமிச உடல், இந்த பிசிக்கல் பாடி, ம். இது ஒரு பாடி. இதுக்கு அப்பால இருக்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன்னா ம். இவ்வளவு ஆர்கான்ஸையும் இயக்கிறதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா? ஆமா. அது இல்லைன்னா இது எதுவுமே இயங்காது. ஆ. ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வைங்க, ம். ஒருத்தர் இறந்துடுறாரு, ம். இறந்தா என்ன ஆகும்?
எல்லாமே சைடுல இருந்துரும். எல்லாமே எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஆ. எல்லா சிப்காட்டு ஒரு தொழிற்சாலை இருக்கு, மிகப்பெரிய தொழிற்சாலை. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாமே ஆஃப் ஆயிடும். எல்லாம் ஸ்டாப், எல்லாம் சும்மாதான் உட்கார்ந்து இருப்பாங்க. ம். அப்ப அந்த மாதிரி உயிர் போயிடுச்சுன்னா ஏதோ ஒண்ணு நமக்குள்ள போயிடுது, நமக்கு தெரியல. ம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ம். ஏன்னா உயிரை பத்தியும் நமக்கு தெரியாது, ம். அது போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. ம். ஏன்னா அப்படிதான் எந்த ஒரு விசாரமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ம். நம்ம எதுக்கு வாழ்ந்துகிட்டோம்னா, பசி எடுக்குது, சாப்பாடை ஃபீட் பண்ணோம், ம். தூக்கம் வருது, நல்ல ஒரு சொகுசா ஒரு இடத்துல உட்காந்து தூங்கணும், ம். கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள பத்துக்கணும், அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். ம். ம். இந்த அளவுக்கு தான் அது நம்முடைய லைஃப் வந்து விலங்கியல் வாழ்க்கைன்னு சொல்லுவார் சரண்தாஸ். ஒரு விலங்கியல் வாழ்க்கை தான் இது, வந்து மனித வாழ்க்கைன்றது கிடையாது. அந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம வரல. மனித வாழ்க்கைன்னா சிந்தித்து பார்க்கணும், இதெல்லாம் ஏன், எப்படி, எதுக்குன்னு. அது ஆங்கிலத்துல சொல்லும் போது 3 கொஸ்டின் வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போட்டு பார்க்கணும். வாட், ஒய், ஹவு. வாட் என்ன, இது என்ன, நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் இது என்னன்னு கேள்வி கேட்கணும். ஏன், ஒய் கேள்வி கேட்கணும். ஹவு எப்படி கேள்வி கேட்கணும். இந்த 3த்துக்கும் அதுக்குதான் நமக்கு மனம்ன்ற ஒரு கருவியே கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் கேட்கலன்னா என்ன, அதெல்லாம் ரொம்ப அவசியமா? பஸ் எடுக்குது, அதுக்காக சாப்பிடணும், உத்தியோகத்துக்கு போனோம், நம்ம இருக்கிற வேலைய எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனே சிவனேன்னு சொல்லிட்டு இருந்தா சோறு வருமா அப்படின்னா நம்ம கேட்கறோம் இல்லைங்களா? அது ஏன் அது பசியே எடுக்குது, ரைட், அது கேட்கறது ரைட் தான். அதுக்காக நம்ம சோம்பலா இருக்க முடியாது, உட்காந்து வேலை செய்யாம சோம்பலாவும் சாப்பிடக்கூடாது. ஆனா அது மட்டும் இல்ல வாழ்வு. உணவு தேர்றது மட்டும் அது ஒரு வாழ்வு கிடையாது. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. இதுக்கு நம்ம அர்த்தம் என்னன்னு பண்றோம்? கடல் கடந்து கூட போய் நீ வாணிபம் செய்து பொருளை சேர்த்துக்கொள். பொருள் எதுக்கு? மேக்சிமம் சாப்பாட்டுக்கு தானே. வெறும் பொருளை வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஆனா ஜான் வைத்த கழுவுறதுக்காக திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு ஒரு பழமொழிய சொல்லுவாங்களா? அது அர்த்தம் அது இல்ல. திரைக்கடல், அதாவது திரைன்னா ஸ்கிரீன், நமக்கு வந்து திரை போட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை ஏன் எதுக்குன்னு நம்ம எதை பத்தி சிந்திக்கிறது இல்ல. வந்துட்டோம், பரிசு எடுக்குது, அதுக்கு வந்து ஃபீட் பண்றோம், அதுதான். ஆனா இதுக்கு அப்பால நாம யாரு, எதுக்கு வந்த இந்த வாழ்க்கையில, மனிதர்கள்லாம் எங்க இருந்து வர்றோம், எங்க போறாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தா, இறந்த பிறகு எங்க போவான், இல்லாத இருந்தவன் திடீர்னு இங்க வந்துட்டானா, இப்ப இருக்கிறவன் இல்லாமலே போயிடுவானா? அப்ப இந்த வாழ்க்கைன்றது ஒரு நீர்க்குமிழி போல ஒரு தற்காலிகமானதா? அது ரொம்ப தற்காலிகமானதுன்னா அது ஏன் வாழணும், அதுக்கே எவ்வளவு போராடணும்? அதை பத்தி நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா? அது மனம்ன்ற ஒரு கருவியை வந்து எல்லாத்தையும் நீங்க சிந்தித்து பார்க்கணும். வெறும் பொருள் தான். அப்போ திரைக்கடல்ன்றது நமக்கு இதெல்லாம் நம்ம தெரியாம இருக்கிற ஒரு நிலைதான் வந்து திரை, அஞ்ஞானம் என்கின்ற திரை. வள்ளல் பெருமான் 7 திரைகள் சொல்றாரு இல்லைங்களா? கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, சிவப்பு திரை, அந்த மாதிரி வரும், மஞ்சள் திரை, வெண்மை திரைன்னு சொல்லிட்டு. அந்த திரை கடல், அது வந்து கடல் போல அந்த திரை இருக்கு. அஞ்ஞானம் என்ற திரை வந்து எண்ணற்றவை என்றார் வள்ளலார். எண்ணற்ற திரைகள் நம்மை வந்து ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றன. அந்த திரைகள் விலகணும், கடல் போல அந்த திரை விலகணும். அந்த கடல் எதுக்கு சொல்றோம்னா, கடலுடைய நிறம் என்ன நிறம்? கடல் என்ன நிறத்துல தெரியும்? ஹலோ, நீளமா தெரியும். ரொம்ப இருந்துச்சுன்னா கருப்பா தெரியும். அந்த கருப்பு திரை, நீலத்திரை, அந்த கடல், அது ரொம்ப முக்கியமானது. இந்த மற்ற ஜீவராசிகள்லாம் இந்த கருப்பு திரையிலையும் நீலத்திரையிலும் தான் வைக்கப்பட்டிருக்கு. அது எதுவுமே
ஃபீல் பண்ணவே முடியாது. பசி எடுக்கும், சாப்பிடும், மற்ற பய உணர்ச்சி, இனப்பெருக்க விளைச்சு சுகம் இதுலதான் இருக்குமே தவிர நம்ம தன்னை பற்றி அதை அறிய முடியாது. அதுக்குண்டான மனம் என்ற ஒரு கருவி ஆண்டவர் கொடுக்கலாம். ஆனா மனிதனுக்கு இந்த 2 திரை நீக்கப்பட்டுதான் வர வைக்கிறான். இவனுக்கு பச்சை திரை முன்னாடி நிக்குது. பச்சை திரையை நீக்கணும். அதுதான் வள்ளல் பெருமான் எடுத்த உடனே பேருபதேசத்துல பச்சை திரை பத்தி தான் சொல்லுவார். ஏன்னா இறைவனே இத்தனை கோடி பிறவிகள் கழிச்சு அந்த நீலத்திரையும் அதுக்கு முன்னாடி கருப்பு திரை நீலத்திரை நீக்கி விட்டு தான் இந்த பிறவி வந்திருக்கு. இந்த பச்சை திரையை நம்ம முயற்சியினால நீக்கிக்கணும். இதுலயும் ரொம்ப டார்க் பச்சை, லைட் பச்சைன்னா ஒரு சொல்றாரு. அத ஒரு நிறம்ன்றது என்னன்னா ஒரு அந்த அஞ்ஞான அழுத்தமான ஒரு அஞ்ஞான நிலையை தான் திரையா சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னா அந்த இயம்னா நம்முடைய இயல்பு. திரவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது எதை குறிக்குதுன்னா, இப்ப நம்ம சாமி கும்பிடும் போது ஒரு ஏழப்பட்ட கூட ஒரு 4 பொரியல், சாப்பாடு, சாம்பார்லாம் அது நம்ம படைக்கிறோம் இல்லைங்களா? அது இல்ல ஒரு கிருத்திகை, அமாவாசை வருதுன்னா எதுவுமே இல்ல அவங்க வீட்டுல ரொம்ப ஏழைன்னா ஒரு தண்ணி ஒரு டம்ளர் வைப்பான். ஒரு தண்ணி ஒரு டம்ளர் வைப்பான். வீட்டுக்கு பின்படி அதெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிற பூ எடுத்து வைப்பான். தண்ணி பூவு தான் வைப்பான். அப்புறம் சாமி கும்பிட்டு ஒரு 4 நாள் கற்பூர தீபாரணம். இதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணியை ஏன் வைக்கிறாங்க? அது ஒரு திரவம் இல்லைங்களா? அந்த தண்ணியை ஏன் வைக்கிறான்னா அதுதான் தயவு, கருணை, அன்பு. தண்ணீருடைய பண்பு என்னன்னா, தண்ணீர் அப்படின்னாலே அதனுடைய தன்மை குளிர்ச்சி, குளிர்ச்சியை தரக்கூடியது. அது சூடு பண்ணா நெகிழ்ச்சி ஆயிடும். அது எதை குறிக்குதுன்னா ஆன்மாவினுடைய உருக்க நிலையை குறிக்கிறது. அதுதான் ஆன்மா உருக்க நிலை. ஜீவர்களிடத்துல தயவோடு இருக்கணும், கடவுளிடத்துல அன்போடு இருக்கணும். வள்ளல் பெருமான் அந்த நித்திய கர்ம இதுல சொல்லும் போது அந்த ஒரு தியானம் எப்படி செய்யணும்ன்றத சொல்றாரு. இந்த தேகத்தில் புருவ மத்தியில் ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து கடவுளிடத்து அன்போ ஜீவர்களிடத்து தயவும் இடைவிடாது வைக்க வேண்டியது என்றார். அது அன்புக்கு அடையாளம் தான் பூ. இது ஒரு புற அடையாளம். அந்த வாழ்க்கையில விவசாயம் சொல்றாங்க. தயவுக்கு அடையாளம் தான் தண்ணி. அந்த ஒரு திரவத்தை நம்ம வைக்கிறோம். அது அந்த திரவியம்ன்றது அந்த கருணையான உள்ளம் தான். அந்த ஆன்ம உருக்க நிலை. அந்த ஆன்ம உருக்க நிலை தான் அதை தேடிக்கொள்றதுதான். அந்த ஆன்மா உருகதான் திரை விலகும். ஆன்மா எப்போ உருக்க நிலை, நெகிழ்ச்சி நிலை அடையுதுன்னா கடவுளிடத்து அன்போ ஜீவர்களிடத்து தயம் இருக்கும் போதுதான் ஆன்ம நெகிழ்ச்சி ஏற்படும். அதான் இந்த அதி உஷ்ணம் சொல்லுவார். விகார அதி உஷ்ணத்தினால்தான் ஆன்மா நெகிழ்ச்சி அடையும், உருக்கமடையும். ஆக ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுளை வழிபாடு செய்கிறது தான் சுத்த சன்மார்க்கம். அந்த ஒரு நிலையில திரவ ஈயம்னா தயவுத்தன்மை, கருணைத்தன்மையோட வாழணும். இப்படி கருணைத்தன்மையோடு தயவோடு இருக்கும் போதுதான் நமக்கு அந்த திரை விலகும். கடல் போன்ற எண்ணற்ற திரை விலகும். இப்படிதான் அது பொருள் இருக்கிறத தவிர ஜான் வயிற்றுக்காக கடல் கடந்து போய் பொருளை சேர்த்துக்கிறோம், அது பொருளே ஆகாது. திரைகடல் ஓடியும் திரவியம் தரு. சரி, நம்ம இப்போ அடுத்து உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். அது நம்ம அப்படி நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த உயிரை பத்தி நம்ம வாழ்நாள்ல ஏதாவது நினைச்சிருக்கோமா? ஏன் நினைக்கலன்னா அது குறித்த நாட்டம் நமக்கு போல. அந்த உயிர் என்பது என்னன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கைன்னா அந்த உடம்பு மட்டும் இருந்தா போதாது, உயிர் உள்ள இருந்தாதான் வாழ முடியும். அப்ப அந்த உயிர் இருந்தாதான் உடல் காரியப்படும். உடல் இருக்கிற இடத்துல தான் உயிரை விளங்கும்.
அந்த உயிரும் உடலும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி. ம் உயிர் இருந்தா தான் இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் இயக்கத்திலேயே இருக்கும் ம் இல்லைங்களா? ஆமா. அப்போ உயிர் மட்டும் தனியா மட்டும் இருக்க முடியாது. ம் இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு போயிட்டோம்னா அதுக்கு வாழ்வு கிடையாது. ம் இன்னொரு பிறவி எடுக்கணும்னா அது இன்னொரு பிசிக்கல் பாடியில தான் அது வந்து காரியப்பட ஆரம்பிக்கும். ம் அப்ப இந்த உடல் இல்லாம உயிரும் உயிர் இல்லாம உடலும் இருக்க முடியாது. ம் அது அந்த உயிர் பிரிஞ்சிச்சுன்னா அடுத்த வினாடியே அது இந்த பிரபஞ்சத்துல என்ன ஏதாவது ஒரு தந்தையினுடைய சுக்கில பையில போய் ஒரு விந்தணுவே தன்னுடைய தேகமா அதுல வந்து தங்கிடும் ம் அடுத்த வினாடியே. ம் அப்படிதான் ஞானிகள் அதெல்லாம் சொல்றாங்க. ம் இப்ப நம்ம இந்த மூன்று உடலை பத்தி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ம் சரிங்க. இப்ப இந்த நம்ம புறத்துல நமக்கு தெரிகிற இந்த மாமிச உடல் பிசிக்கல் பாடி இதை நம்ம பார்த்துட்டோம். ம் இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற இன்னொரு உடம்பு நமக்கு வந்து நம்ம அறிவுக்கே எட்டல. ம் ஆனா நம்ம அறிவுக்கு எட்டாத போது கூட ம் நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ம் ஆனா இந்த பிசிக்கல் பாடி நாம கிடையாது. உண்மையில ம் பிசிக்கல் பாடி நாம கிடையாது. இது பிரபஞ்சத்தை சார்ந்தது. ம் ஆனாலும் இந்த பிசிக்கல் பாடி இருந்தாதான் அந்த உயிருக்கு வாழ்க்கை வரும். அந்த மாதிரி இயற்கையில உள்ளது. இந்த பிசிக்கல் பாடிக்கு பாசம் அப்படின்னு பேர். ம் சரிங்க. அதுக்குள்ள இருக்கிற உயிருக்கு பசு அப்படின்ற பேர். ம் சரிங்க. அந்த பசுக்கு உயிருக்கு அப்பால இருக்கிற ஒண்ணுதான் அதை இயக்கிறது தான் அறிவு உள்ளொளி அப்படின்னு சொல்றோம். ம் அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். ம் இந்த உயிர் உடல் இந்த ரெண்டுத்தை பத்தி பார்க்கணும். ம் இந்த உயிர் என்பது என்னன்னா அதுதான் நாமம். ம் அந்த உடல் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு சொத்தாது, அதனுடையது. ஆனா இந்த பிரபஞ்சத்தினுடைய அம்சம் தான் இந்த உடல். ஆனால இந்த உடம்புக்கு வந்து மினியேச்சர் யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு சிற்பிரபஞ்சம். ம் அண்டத்துல இருக்கிற அனைத்துமே இந்த உடம்புல இருக்கு. எல்லா மெட்டல்ஸ் இருக்கு, பஞ்சபூதங்களால் ஆனது. ம் இது இது வந்து இந்த பாசம் எப்பவுமே பசு என்கின்ற உயிரை பற்றி கொண்டுதான் இருக்க முடியும். அதுதான் இருக்கும். ம் பசு என்பது இந்த பாசத்தோடு தான், பாசத்துக்குள்ளதான் அது விளக்கம் பெறும். ம் அந்த மாதிரி ஒரு நிலை. இப்போ இந்த உயிரை பத்தி நாம கேள்வியே படல அப்படின்னாலும் கூட ம் அந்த உயிராகத்தான் நாம் இருக்கிறோம். ம் அந்த உயிராகதான். அந்த உயிராகத்தான் நாம இருக்கிறோம் ம் இல்லைங்களா? ஆமா. நம்ம உடம்புல நம்ம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னா இந்த உடம்புல அந்த உயிர் இருக்கிறது. பேசுறோம். ஆமா ஐயா. ஆனா அந்த உயிரை பத்தி நம்ம தெரியாம இருக்கமே. ஆமா. அதுக்கு பேர் தான் அஞ்ஞானம் என்கின்ற திரை. ஆ இந்த திரை விலகணும். அதனாலதான் திரை கடல், அது சாதாரணமானது இல்ல, மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு அழுத்தமான திரை. அது இது எப்ப நீங்கன்னா நம்ம தயவோடும் ஜீவகாருண்யத்தோடவோ கடவுளெடுத்த அன்போடு நெகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு அதை குறிக்கிறது தான் நீர் என்கிற திரவம். இதனால்தான் இயேசு புரான் அப்ப வந்து நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய சாம்ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லுகிறார். ஜலம், நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்றார். அந்த ஆவின்றது என்ன, ஜலம் என்பது என்ன, அதை பத்தி சன்மார்க்கத்துலதான் இதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த ஒரு அந்த ஜலம்ன்றது அந்த உருக்கமான ஒண்ணு, உருக்க நிலையில நம்ம வச்சிட்டு இருக்கிறது, நெகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஜீவ தயவை வெளிப்படுத்தி கொள்ளுதல். நம்முடைய ஆன்மாவுடைய இயற்கை குணம் என்னன்னா தயவு, கருணை, இரக்கம். அந்த அதான் நம்முடைய இயற்கையானது. அதை வந்து நம்ம அனுபவத்தில் கொண்டு வந்து விளங்க செய்து நம்ம சுற்றியுள்ள உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் நம்மால் ஆனதை செய்யணும்ன்றதுதான் அது தயவு தொண்டு சரி. சரி, இப்ப வந்து இந்த உயிரை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். இந்த உயிர்ன்றதுன்னா அதுதான் ஒரு உடம்பு.
உயிர் என்பது ஒரு உடம்பு. ம் இப்போ நீங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்கிறீங்க? 60 கிலோ ஐயா. 60 கிலோ. ம் எப்படி சொல்றீங்க? வெயிட் போட்டு. வெயிட் போட்டு பார்த்திருக்கீங்க. ஆமா ஐயா. இப்ப நீங்க ஒரு 15 கிலோ அரிசி சிப்ப நீங்க எடுத்துன்னு போறீங்க. ம் ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். ம் எடுத்து எவ்வளவு நாள் எடுத்துன்னு போவீங்க? 15 அல்லது 20 கிலோ. 20 கிலோ வெயிட்ட எடுத்துட்டு போறதா ஐயா? 2 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? 20 கிலோ வெயிட்ட ஆமா. கொஞ்சம் கஷ்டம் தான் ஐயா. ஏன்? 20 கிலோ வெயிட் இருக்குல்ல ஐயா. வெயிட் இருக்கு, ரைட். ஆமா. அதை இறக்கி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா நடந்து போயிடலாம். இப்ப உங்களுடைய உடம்போட வெயிட் என்ன? 60 கிலோ. அப்ப அது அது இப்ப உங்களுக்கு வெயிட்டா தெரியலையா? ஆமா தெரியல. ஏன்? அது அந்த உயிரால தானே ஐயா? அந்த உயிர் சுமக்குது. சரிங்க ஐயா. உயிர் வந்து முழுக்க முழுக்க இந்த உடலை சுமக்கிறது எதுன்னா உயிர். உயிர். இப்ப வந்து 200 கிலோ வெயிட் கூட இருக்கலாம். ம் அவன் கொஞ்சம் சிரமப்படுவான். பட் வந்து ஆமா. அந்த நடக்கிறதுக்கு அந்த உயிரை தூக்கின்னு போயிடும். சரிங்க ஐயா. அந்த உயிர் தூக்கி ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா அதுக்கு மேல வைக்க ஒரு 5 கிலோன்னா தூக்கின்னு போலாம். 10 கிலோன்னா கொஞ்சம் சிரமம். 25 கிலோன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகம். 200 அடி கூட உங்களால போக முடியாது. சரிங்க. அது அந்த சுமை வந்து உங்களுக்கு அந்த உயிர் ஆற்றலுக்கு உணர்வுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துரும். அதனால ஆனா இப்ப நீங்க 60 கிலோ இருக்கீங்க இல்லையா? சில பேர் 90 கிலோ சர்வசாதாரணமா இருக்கிறாங்க. சரிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவுனாலும் நடந்துகிட்டு போவாங்க. சரிங்க. இப்ப அந்த நடந்துகிட்டு போறது யாரு? இந்த உடம்பு. எந்த உடம்பு நடக்குது? என்ன தெரியலையே ஐயா. அதுதான் நம்ம அந்த ஒரு இது தெரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்க ஐயா. இது இந்த ஆத்ம விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா. அதே ஒரு பையன் வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கிறான். சரிங்க ஐயா. அவனை வந்து அந்த பையன் வந்து அந்த ஸ்கூல்ல +2 வரையில இருக்கு. அடுத்து வந்து அவனுக்கு 10th போறான். இந்த எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணா அவன் வந்து ஒரு 5-6 நாள் வரல. சரிங்க. சுமாராதான் படிப்பான், ஆனா பாஸ் பண்றது வரல. அவன்கிட்ட இருக்கிற ஒரு தமாஷான குணம் என்னன்னா அவன் சிரிக்க மாட்டான். மற்றவரை சிரிக்க வச்சு அவன் சந்தோஷப்படுவான். ரொம்ப ஹைட்டா இருப்பான், பயங்கர குண்டா இருப்பான். சரிங்க ஐயா. கேக்குற கேள்வி ஒழுங்கா சொல்ல மாட்டான், அவர் தமாஷா தான் சொல்லுவான். ஒரு 5-6 நாள் வரல. தமிழாசிரியர் முதல் பீரியட் எடுக்கிறாரு, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு, வருகை பதிவேடு. மணி SR, தாமோதரன் SR, கருணாகரன் SR, சுந்தரம் SR, குமரன் SR வந்துட்டார். என்னடா இது 5 நாளே வரல, திடீர்னு குமரன் கூப்பிட்டா SR அங்கிருந்து பாக்குறாரு. அவன் குண்டா ஹைட்டா உட்காந்துக்கிறான். கும்பத்துக்கு வந்துட்டாரு அவங்கிட்ட. வந்துட்டு டேய் என்ன 5 நாளா லீவ் போட்ட, நிம்பாண்டுக்கு லீவ் எடுத்துட்ட, அடுத்தது 10th போற SLC. இப்ப வந்து நீ சொல்லவும் இல்ல, என்கிட்டவும் சொல்லல, வேற எந்த டீச்சர் கிட்டவும் சொல்லல, லீவ் லெட்டரும் கொடுக்கல. சரி முடிச்சுட்டு வந்து இடையில வந்து நீ முதல்ல சொல்லிட்டுலாம் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சார். சார் 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 இவர் சார் சார் என்ன காரணம் சொல்றா அப்படின்றார். என்ன காரணத்துக்காக நீ சொல்லாம கொள்ளாம 5 நாள் பொறுப்பே இல்லாம லீவ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு. கைய பிடிச்சுக்கிட்டாங்க வாத்தியார் கையா. சார் சார் இருங்க சார் சொல்றேன் சார் சொல்லு, என்ன காரணம் சொல்லு, எதுக்காக லீவ் போட்ட? உடம்பு சரியா இல்லையா? என்ன சொல்லு, நல்லதானே இருக்க பாக்கிறதுக்கு, நீ எது இருந்தாலும் எனக்கு லீவ் லெட்டர் கொடுக்கணுமா இல்லையா? அவன் வந்து பேசாம சொல்றேன் சார் சொல்றேன் எப்ப சொல்ல போற? அவன் சுத்தி முத்தும் பார்த்து ஒண்ணு சொன்னான். வாத்தியாரே சிரிச்சுட்டாரு கொஞ்ச நேரம். எல்லா பசங்களும் சிரிச்சுட்டாங்க. அவனுக்கு அந்த சிரிக்க வச்சாங்க, அவனுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சொன்ன, என்ன காரணத்துக்குடா லீவ் போட்ட, வராம நின்ட்டேன்னா? சார் நடந்தா உடம்பு கூட வருது சார். ஹலோ
கேக்குது ஐயா. கேக்குதுங்களா? பெரியவங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டான். ஆ? பெரியவங்க சில பேர் அப்படித்தானே ஐயா சொல்லுவாங்க. நடந்தா உடம்பு கூட கூட வந்து அவரே சிரிச்சுட்டார். ஆ, சிரிச்சுட்டு நல்லா சாத்துன்னு சாத்துறான். ஆ, ஆனா இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, நடந்தா தமாஷா சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அதனுடைய உள்ள இருக்கிற ஒரு ஆழமான கருத்து, ஆ, அதனுடைய ரகசியம் அதுலதான் ம், அடங்கியிருக்கு. சரிங்க. நாம அதை கிண்டல நினைக்கிறோம். ஆமா, நடந்தா உடம்பு கூட கூட வருதுன்னா நாம் நடக்கிறதே நாம தானே. ஆமா. அப்புறம் நடந்தா கூட கூட வருதா? இல்ல. ம், நீங்க நடந்து போறீங்கன்னா ம், நடந்து போறது எதுன்னா அந்த ம், உயிர் தான். ம், உயிர் தான் நடக்குது. சரிங்க. அது நடக்குது, இது கூட அது வந்து அது ஒட்டிக்கிட்டு இருக்கு, அது வருதுட்டு தான் இருக்கும் ஆ, தொடர்ந்து. அப்ப இந்த அந்த உயிர்ன்றது என்னென்ன, அதை ம், பத்தி தான் நம்ம அந்த சப்டல் பாடி அதுல ம், என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்க ஐயா. உயிர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. உயிர் அது எதனால ஆனது அப்படின்னா, ம், அந்த உயிருக்கு வந்து ஆற்றல் ஒண்ணு இருக்கு. ம், அந்த ஆற்றல் வந்து உள்ள இருந்து ஆன்மா கிட்ட இருந்து வரும். ம், நீங்க அன்றாடம் சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற இதையும் நீங்க சேர்த்து வச்சுக்கணும். ம், நீங்க கேரட்டு, பீட்ரூட்டு, சாதம், ம், ம், காய்கறி, கத்திரிக்காய், அதெல்லாம் பால் இதெல்லாம் சாப்பிடுறீங்களா? ஆமா. இதுல இருந்து ஒரு ஆற்றல் ம், கலோரிஸா மாற்றப்பட்டு ம், அது எங்க போகுது அந்த ஆற்றல்னா சூக்கும உடம்புக்கு தான் போகுது. சரிங்க ஐயா. அந்த ஒரு விஷயத்த விஞ்ஞானிகள் மருத்துவத்துறையில சொல்லவே இல்லை. ம், அது பாடியிலேயே இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர ஆ, அந்த ஆற்றல் செல்கள் தான் சேமிச்சுன்னு அது செல்கள் இல்ல. ஒவ்வொரு இந்த உடம்புன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சராசரி மனிதனுக்கு ம், 27 லட்சம் கோடி செல்கள் இருக்கா. ம், 1 கோடி 2 கோடி செல்கள் அல்ல, ம், 1 லட்சம் கோடி செல்கள் அல்ல, ம், 27 லட்சம் கோடி செல்கள் கொண்டது இந்த உடம்பு. சராசரி ஒரு 60 கிலோ 65 கிலோ இருக்கிறாங்க. ம், இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் உள்ளவும் வெளியிலையும் இந்த உயிர் வியாபித்து இருக்கும். ம், ஒவ்வொரு செல்லுக்கும் ம், உள்ளவும் புறமும் இந்த உயிர் வந்து வியாபித்து இருக்கும். ம், இந்த உயிர் போயிட்டோன்னா செல்கள் வந்து காரியப்படவே விடாது. அது டீக்கே ஆக ம், அழுக ஆரம்பிச்சிடும். ம், 27 லட்சம் கோடி செல்களும் அட் த டைம் ஸ்டாப். கொஞ்ச நேரம் அந்த சூட்ல எங்க தவிர அடுத்தது அதனுடைய குலைஞ்சு போயிடும். ம், அந்த செல்கள் வந்து ஒரு செல் எடுத்துட்டோம்னா அதுல பல லட்சம் கோடி அணுக்கள் இருக்கு. இந்த அணு பிரிஞ்சிடும். ம், அப்ப அந்த உயிர் தான் அந்த செல்லுக்கு உள்ளவும் சரி வெளியும் சரி சூழ்ந்து அத வாழ்வுல வச்சிட்டு இருக்கிறது, இயக்கத்துல வச்சிருக்கிறது எதுன்னா இந்த உயிர் தான். ம், அப்போ இந்த உடம்புக்கு ஒரு வடிவம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இந்த வடிவம் முழுக்க இந்த உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறது எதுன்னா அந்த ம், உயிர். ம், இந்த உயிர்ன்றது ஏதோ ஒரு இடத்துல இல்லுதுன்னு நினைக்க கூடாது. சரிங்க. இந்த உடம்பு ஃபுல்லா அந்த உயிர் இருக்கு. ம், இன்னும் இருக்கு. இது ரகசியம் வந்து பெரிய ரகசியத்தை நம்ம ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ம், இந்த உயிருக்கு ஒரு உணர்வு இருக்கு, ம், இதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. ம், இந்த ஆற்றல் கொஞ்சமா ஆன்மாவிலிருந்து வந்துடும். ம், ஆனா அன்றாட நீங்க வந்து உணவுப் பொருள்கள் மூலம்தான் அந்த ஆற்றல் வந்து உடம்பு சூக்கமா அந்த ஒரு ஆற்றலை கிரகிச்சு வச்சுக்கணும். ம், அது இருந்தாதான் நீங்க நடக்க முடியும், பேச முடியும். ம், அது மட்டும் இல்ல, அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு தான் அந்த ஆர்கான்ஸ் அது இயக்கும். சரிங்க. அப்ப அது ஒரு இதயம் இயங்குது, நுரையீரல் தொடர்ந்து இயங்குதுன்னா அதை இயக்கிறது எதுன்னா ம், அந்த சூக்கும உடம்பு தான். ம், இந்த உயிர் தான் சூக்கும உடம்புன்னு சொல்றோம். சரிங்க. சூக்குமம்னா ஏன் சொல்றோம்னா ம், இந்த உடம்பு கண்ணால பாக்குற உடம்பு ஸ்தூல உடம்புன்னு சொல்றோம். ம், இது கண்ணுக்கு நல்லா தெரியாதனால ஸ்தூல தோற்றம். ம், சூக்குமம்னா அது ரொம்ப மைன்யூட் ஆனது, ம், அது கண்ணுக்கு தெரியாது. ம், அதை மனதாலலாம் ஆய்வு செய்ய முடியாது. ம், அதுதான் நீங்களா இருக்கீங்க, அது உங்களுடைய அனுபவத்துல இருக்காது.
ம் நீங்க அதை நினைச்சு பார்க்கலனாலும் நீங்க அதுவா தான் இருக்கிறீங்க. ம் இப்போ நீங்க 2 நாள் சாப்பிடல, ம் சாப்பாடு கிடைக்கல, 2 நாள் சாப்பிடல. ம் நான் வரேன், ஐயா வாங்க வாக்கிங் போய் வரலாம், 2 கிலோமீட்டர் வாங்க அப்படின்னு. ம் இதெல்லாம் நடக்க முடியுமா? முடியாது. ஆனா உயிர் இருக்கு, ஆமா. உணர்வு இருக்கு. ம் அந்த உணர்வுல ஒரு டயர்ட்னஸ் உணர்வீங்க. ஆமா. அது நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ம் சரிங்க. நீங்க அதை மீறி நடந்தா உங்களுக்கு வலிக்கும். ம் ஆமா. அதுக்கு மேல இந்த உயிரை பலவந்தப்படுத்த முடியாது, ம் பேச முடியாது. ம் மனது கூட சிந்திக்கிறது கூட கஷ்டப்படும், ம் சுவாசிக்கிறது கூட கஷ்டப்படும், ம் அந்த பசி சாப்பாடு இல்லைன்னா. ம் அப்ப அந்த ஆற்றலை நீங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம் அந்த மாதிரி இயற்கை வச்சிருக்கு. ம் ஆக உயிர் என்பது என்னன்னா, ம் உயிர் ஒன்று, உயிர் என்ற ஒன்று இயக்கிறது. ம் அதுல இருந்து அக்னி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ம் எதுல இருந்து? உயிர்ல இருந்தா. உயிர்ல இருந்து அக்னி வெளிப்பட்டிருக்கும். அந்த அக்னின்றது என்னன்னா, இப்ப நான் வெளியில பாக்குற இது இருக்கு இல்லையா, நெருப்பு, ம் ஆமா. அதனுடைய அதிசூக்கும சக்தி ஆன்மாவில இருந்து அது வரும். ம் அப்ப அந்த உயிர்ல இருந்து எப்பவுமே உயிர் உஷ்ணமாவே இருக்கும். ம் அதனால நீங்க பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல மலம் கழிக்கும் போது அதை பார்த்தா வெளியில அதுல இருந்து புகை வரும். ம் ம் சரிங்க ஐயா. யூரின் பாஸ் பண்ணது அதை பாத்தீங்கன்னா புகை வரும். ஆ சரிங்க ஐயா. உடம்பு எப்பவுமே சூடாதான் இருக்கணும், ம் சரிங்க. சில்லுன்னு போயிட கூடாது. ஆ சரிங்க. சில்லுன்னு போயிட்டு ஆபத்து. ஆ அதே மாதிரி உஷ்டம் அளவுக்கு மீறி போனாலும் ஆபத்து. ஆ சரிங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லயே இருக்கணும். ஆ ஆக ம் இந்த உயிர் என்பது அக்னி தத்துவத்தால் ஆனது. ம் அக்னி தத்துவத்தாலான. தத்துவம். நம்ம வெளியில பாக்குற நெருப்பு அது பகிரங்கமா இருக்கு, இது ஆ சூக்குமமா இருக்கும். ம் சரிங்க. இப்போ அதுக்குள்ள இருந்து அக்னி சதா காலமும் அக்னி வந்துகிட்டே இருக்கும். ஆ உடம்பு சூடு, ஆ இதுதான் உயிரா இருக்கு. ஆ இதுக்கு உள்ள இன்னொன்னு, நீங்க வெளியில இருந்து பெறப்படுகின்ற ஆற்றலை அது உடல் முழுதும் வச்சுக்கும். ம் உடல் முழுதும் வச்சு. அதை வச்சுக்கும். ம் அப்போ 2 சேர்ந்துருச்சுங்களா? அப்புறம் உணர்வுன்னு ஒண்ணு இருக்காது. ம் நீங்க கால்ல விரல், இந்த உடம்புல கடைசியில இருக்கிறது விரல். ம் அந்த விரல்ல ஒரு கால்ல கடைசியில சுண்டு விரல் இருக்கு. ஆமா. அந்த சுண்டு விரல்ல ஒரு முள்ளு பொத்துக்குச்சுன்னா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? ஆ வலிக்கும். வலிக்கிறது அது உங்களுக்கு ஒரு அனுபவம். ஆ வலின்றது என்ன? அனுபவம். அது ஒரு அனுபவம் தான். ம் அது ஒரு நெகட்டிவ் அனுபவம், நீங்க விரும்பாத ஒரு அனுபவம், ம் வெறுக்கக்கூடிய ஒரு அனுபவம். ம் அந்த அனுபவம் உங்களுக்கு உயிர்ல துன்பத்தை கொடுக்கும். ம் அந்த துன்பத்தை உணர்கின்ற அந்த உணர்வு இந்த உடல் முழுதும் வியாபித்திருக்கு. ம் அப்ப நீங்க அந்த கால்ல முள்ளு தச்சுட்டா கூட நீங்க துடிப்பீங்க. ம் புரியுதுங்களா? ம் புரியுது ஐயா. எங்க வலிக்குது? ஆ எங்க வலிக்குது? கால்ல வலிக்கிற மாதிரி தெரியுது. கால்ல வலிக்குது. யாருக்கு வலிக்குது? எனக்கு. அது இதுதான் அடுத்த ஒரு பாயிண்ட். ஆ கால்ல வலிக்கும், ஆ ஆனா யாருக்கு வலிக்குது? அவங்க கால்ல கிடையாது, ஆமா. உடல் முழுதும் ஒரு உணர்வு வியாபித்து இருக்கும். அந்த உணர்வு உங்களுக்கு இன்ப துன்ப அனுபவத்தை கொடுக்கும். ம் பட் இதுக்கு ஹெட் ஆபீசர், ம் ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குன்னா அதுதான் அறிவு. அதுதான் இந்த உடல் சூக்கும வடிவத்திலேயே தலைப்பகுதி சண்டர் ஒண்ணு இருக்கு. ம் அந்த சண்டர் எங்கன்னா தலைப்பகுதியில இருக்கு. ம் அது பிசிக்கல் பாடியில கொண்டு வரக்கூடாது. ம் சரிங்க. நம்ம சூக்கும உடம்பு பத்தி தான் பார்க்கலாம். ம் சரிங்க. சூக்கும உடம்பு உங்களுக்கு மட்டும்தான் அனுபவம் ஆகும், ம் எனக்கு தெரியாது. ம் உங்களுக்கு உடம்பு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்க உணர்வீங்களா? நான் உணர்வேன். நான் தான் உணர்றேங்க. நான் தான் உணர்வேன். உங்களுக்கு உடம்புல வயிற்று வலிக்குதுன்றீங்க, ஆ அது நீங்க சொல்றீங்க, பட் எனக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க தான் இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த சுக்கு உணர்வு நீங்க தான் உயிராகிய நீங்க தான் உணர்றீங்க. ம்
அதுக்கு காரணம் ம் உணர்வு மயமானது. அது ம் அந்த உயிர்ல உணர்வு இருக்கு, ம் வெப்பம் இருக்கு, அதிசூக்ஷ்ம வெப்பம் இருக்கு, ம் உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. ம் இன்னொன்னு என்ன இருக்குன்னா வடிவம் இருக்கு. அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு, ம் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். ம் அந்த வடிவம், அந்த வடிவத்துலதான் நம்ம தாயினுடைய கருப்பையில அந்த ஒரு விந்தணு தாய் கருமுட்டையும் சேர்ந்த பிறகு ம் அந்த விந்தணுவும் இந்த முட்டை அணுவும் சேர்ந்த பிறகு மெர்ஜ் ஆன பிறகு ம் அந்த விந்தணுவுக்குள்ள இருக்கிற அதுதான் அறிவு அங்கதான் இருக்கு. ம் அததான் ஆன்மான்னு சொல்றது. ம் அதுல இருந்துதான் உயிர் சக்தி விரியுதான். ம் சரிங்க. சரவானந்தா சாமி சொல்றார். ஆ சரிங்க. எதுல இருந்து விரியுது? அந்த விந்தணுல இருந்து. அந்த விந்தணுவுக்கு உள்ள ஒரு அறிவு, அறிவு என்கின்ற ஒரு ஆகாயம் இருக்கு. ஆ சரிங்க. அதுதான் நீங்க, ஆ சரிங்க. அதுதான் நானு. ஆ அங்க பத்து இருக்கிற அந்த நாய் கூட அதுதான். ஆ நம்முடைய மூல நிலை எதுன்னா ம் அறிவு என்கின்ற ஆகாயம். ஆ அது ஒரு சாட்சியா தான் இருக்கும். ஆ அததான் ஆன்மான்னு சொல்றது. ம் அறிவு என்கின்ற ஆகாயம். ஆமா. அறிவுன்னா தூய்மையான தமிழ்ல சித்துன்னு சொல்றது. ம் சித்து, தூய தமிழ்ல அதுக்கு ம், சித்துன்னு பேரு. ம் ஆகாயம், சித்து ஆகாயம் சத்தா என்ன படிப்பீங்க? ஆகாயம்னா ஆகாசம், சித்தாகாசம். சித்தாகாசம். அதுதான் சித்தாகாசம். ஆ சரிங்க ஐயா. இதுதான் சைவ சித்தாந்தம், சித்தாகாசம் இருக்கு. ஆ சரிங்க ஐயா. ஆனா நம்முடைய மூல நிலை எதுன்னா அறிவு என்கின்ற ஒரு ஆகாயம். ம் அது மட்டும் இருந்தா அது வாழ்வு நிலைக்கு, அனுபவ நிலைக்கு வரவே முடியாது. ம் இப்போ ஒரு உங்களுடைய பிறப்புக்கு முன்னாடி நீங்க எங்க ரெடி ஆகுறீங்கன்னா உங்களுடைய தந்தையினுடைய சுக்கில பை இருக்கு இல்லைங்களா, ஆ அதுல 5 கிராமோ 10 கிராமோ அந்த சுக்கிரம் இருக்கும். ம் அதுல 5 கோடி 10 கோடி விந்தணுக்கள் இருக்கும், ஸ்பெர்ம் செல்ஸ். ம் அதுல ஒண்ணுதான் நீங்க. ம் சரிங்க. எல்லாத்துலயும் அந்த அறிவு ஆகாயத்தை மையமா வச்சுதான் ஆ இந்த விந்தணுக்கள் இருக்கு. ம் இந்த அறிவு ஆகாயம்ன்றது இந்த வெட்ட வெளியில நிறைந்து இருக்கு, ம் நிறைந்து செறிந்து இந்த பூத ஆகாசத்துல இருக்கு. ம் அதுக்கெல்லாம் ஆன்மாக்கள் என்றே பெயர், ம் அது அணுக்கள் என்றே பெயர். ம் அத கண்ணாலாம் பார்க்க முடியாது, ம் அது ஒரு அருவம். ம் அதுவும் ஒரு விண் அணு மாதிரிதான், ம் விண் அணு. அதுக்கு பேர் தான் உண்மையில சித்தாகாசம்னு பேர். ம் ஆகாசத்துக்கு இன்னொன்னு அம்பரம்னு சொல்லுவாங்க. ம் அம்பரம், அம்பரம்னாலும் ஆகாயம்னாலும் ஒண்ணுதான். ஆ இப்போ சித்து ஆகாசம், ஆகாசத்தை எடுத்துட்டு அம்பரத்தை போடுங்க, ஆ எப்படி படிப்பீங்க? சித்தம்பரம். சித்தம்பரம், சிதம்பரம். ஆ சிதம்பரம். சித்து கூட்டல் அம்பரம், ஆ சித்தம்பரம், சிதம்பரம். ஆ சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம்னு உலக வாழ்க்கையில் நாம் பேசுகிறோம் இல்லையா? ஆமா. அதனோட அப்பேற்பட்ட ஒரு சிதம்பர ரகசியம். ஆ ஆனா யாரும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல, அதனுடைய ஆ உண்மையை சொல்லலையே. ஆ அந்த சிதம்பர ரகசியம்ன்றது என்ன? ஆ நீங்க தான் அந்த சிதம்பர ரகசியம், ஆ நான் தான் அந்த சிதம்பர ரகசியம். ஆ அது சிதம்பரம். அது ஏன் ரகசியம்ன்ற பேரை வச்சிருக்கோம் அப்படின்னா, ம் நான் தான் அது என்று இருந்தாலும் ம் என்னுடைய உண்மையை நானே அறிய முடியாது, மறைத்திருக்கு தான் அந்த திரை. ம் சரிங்க. அந்த திரை விலகினால் எனக்கு அழிவு என்பது இல்லை, ம் ஆனந்தம் தான் எனக்கு அனுபவமாகும். ம் ஆக இந்த வாழ்வுன்றது எதுக்குன்னா ம் நம்முடைய வாழ்வை ம் ஆனந்த வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டிதான் நமக்கு இந்த கடைசி அந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ம் அதுல இந்த உயிரை பத்தி நம்ம தெளிவா முதல்ல தெரிஞ்சுக்கணும். ம் ஆக சரி. இப்ப உயிர் என்பது என்னன்னு நீங்க பாத்துட்டீங்களா? ஆ அந்த உயிர்னா அதுல இருந்து அதி சுக்குமா அக்னி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆமா. இல்லைங்களா? ஆமா ஐயா. அது உணர்வு மயமானது. ம் இது ஆ உணர்வு மயமானது. உங்களுக்கு பெரிய உடம்பா இருக்கு. ம் எறும்பு, யானைக்கு எவ்வளவு பெரிய உடம்பு, ஆ பெரிய சரி. உடம்பு. ஆமா. எறும்புக்கு எவ்வளவு பெரிய உடம்பு,
ரொம்ப சின்னது. இந்த உடம்பு. ஆ, நீங்க எறும்ப ஒரு குண்டூசில தொட்டாலும், ஆ, யானைய வாலில ஒரு குண்டூசில தொட்டாலும் ஆ, அந்த சூக்கும் உடம்பு தெரிஞ்சுக்கும். ஆ, சரிங்க ஐயா. ஏன்னா அது உணர்வு மயமானது ஆ, ஒண்ணு. இன்னொன்னு ஆ, அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. ம், அந்த வடிவம் எங்க இருக்குன்னா, ம், அந்த அறிவுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அறிவு ஆமா. ஆகாயம், ஆ, அதுதான் இந்த விந்தணுக்குள்ள இருக்குது. அதுதான் நாம உண்மையில உண்மை ம், மனிதன் அதுதான். ம், அது தாயினுடைய கருமுட்டையில சேர்ந்து மெர்ஜ் ஆகி ஒன்னா ம், மாறும்போது ம், தாயினுடைய கருமுட்டை நமக்கு எது கொடுக்குதுன்னா, அதுதான் உடம்பு உருவாகிறதுக்கு காரணமே ம், தாயினுடைய கருமுட்டை தான். ம், அது சரிங்க. சேர்ந்தாதான் உடலே நமக்கு உருவம் கிடைக்கும். ம், அதுக்கப்புறம் உள்ள போய் அது 9 மாதம் 10 மாதத்துல ம், தாய் சாப்பிடுற சாப்பாட்டுடைய ஒரு பகுதி ம், அது ம், சாராம்சமா தொப்புள் கொடியா வழியா போய் அது ம், எல்லா உறுப்புகளையும் வளர்த்து ஒரு ம், 3 கிலோவா வெளியில விழுந்துருது. ம், சரிங்க. மேற்கொண்டு நீங்க சாப்பிட்டு 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 இந்த உடம்பை பெருசாகிட்டே இருக்க வேண்டியதான். பலூன் ஆ, ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டே போகும் ஆ, இல்லைங்களா? ஆமா. அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை ம், உள் வாங்கி கொண்டு ம், அதை செல்லாக மாற்றிக்கொள்வது எதுன்னா ம், அந்த சூக்கும் உடம்பு தான். ம், உயிர். எது? உயிர். சூக்கும் உடம்பு. சூக்கும் உடம்பு எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த அறிவு ஆகாயம் இருக்கு இல்லைங்களா, ஆமா. அதுக்கு பேர் தான் காரண உடம்பு. ஆ, அதுக்கு பேர் தான் ஆன்மா ம், அல்லது அறிவு என்கின்ற ஆகாயம். ம், அதுக்குள்ளவே ஒடுங்கி இருக்கு. ம், அதுல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகும். அந்த ஒரு ம், ம், அறிவே எக்ஸ்டென்ஷன் ஆகி ம், ம், வெளியில வரும்போது உயிரா வரும். ம், அது வரும்போதே உணர்வு, ம், வடிவம், ம், ஆற்றல், இதெல்லாம் மேஜரானது தான். ம், உணர்வு, ம், அதுக்கு ஒரு வடிவம், ம், அதுக்கு ஒரு ஆற்றலோட சேர்ந்து ம், மூணும் சேர்ந்தாதான் நமக்கு அந்த அனுபவம்ன்றதே வரும். ம், ம், அப்போ அதோட வெளியில வரும்போது அது அங்கிருந்து அது விரிய ஆரம்பிக்கும். ம், ஒரு சுடர் போல விரிய ஆரம்பிக்கும். ம், அது விரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க ம், தாயினுடைய தொப்புள் கொடியில போற உணவு செல்களை அது கிரகிச்சு தனக்கு தக்க வச்சு ஆ, அதோட தக்க வச்சுக்கும். ம், சரிங்க. அது அந்த வடிவம் ம், எங்க தங்கும்னா இந்த ம், பௌதிக செல்கள்ல தான் தங்கும். ம், புரியுதுங்களா? ம், புரியுதுங்க. அப்போ இந்த பௌதிக செல்கள் ஒரு ஒண்ணு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ம், இப்ப நீங்க ஒரு வீட்டுல ஆடு ம், வளர்க்குறீங்க. ம், சரிங்க. இந்த வீட்டுல இருக்கு. ம், நாய் 2 நாய் இருக்கு. ம், ஒரு 2 பூனை இருக்கு. ஒரு ம், கிராமத்துல அப்படித்தானே இருக்கும். ஆமா, பழைய சாப்பிடுவான் காலையில. ஆமா, ஆட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம், போடுவான், பூனை ஆமா, கொஞ்சம் போடுவான், நாய் கொஞ்சம் போடுவான். ஆமா, எல்லாத்துக்கும் கூட எல்லாம் சாப்பிடும். ஆமா, ஆனா அந்தந்த உணவு ம், அந்தந்த ஜீவனுக்கு உள்ள போகும்போது இதே ம், உணவு அதுக்கு 200 வகையான செல்களா மாறிடாது. ம், இந்த உணவு செல்களா மாறும். மாறும். ம், அது மிச்சம்தான் மனமா மாறிடும். ம், இந்த உணவு ம், ஆற்றலா மாறும். ம், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல புரோட்டீனு, ம், கார்போஹைட்ரேட்டு, ம், எல்லாம் நிறைய இருக்கு. புரோட்டீனு, ம், கார்போஹைட்ரேட்டு, ம், மெட்டல்ஸ், ம், விட்டமின்ஸ் ஆ, எல்லாம் சக்தியா மாறி அது ஆ, தனியா அன்றாடம் அந்தந்த ம், உறுப்புகள் இயங்குவதற்கு அது ம், ஆற்றலை எடுத்துக்கும். ம், இன்னொன்னு இன்னொரு பகுதி நம்ம ம், ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ள இருக்கிற செல்கள் ஆ, அழிந்து புதிய ம், செல்கள் உருவாகும். ம், சரிங்க. அதுக்கும் இந்த சாப்பாடு தான் போகும். ஆ, இது கொஞ்சம் போக ம், எஞ்சிய சக்கை மலமா போயிடும். ம், ஆக இப்ப நீங்க எதுக்கு சொல்றேன்னா, ம், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு ம், உடம்பு விரிவடைகிறதுக்கு நம்ம எடுத்துக்குது. ஆமா, அது விரிவடையும் போது சாப்பிடுற சாப்பாடு 200 டைப் ஆஃப் செல்ஸா மாறுதான். ம், சரிங்க. இப்ப இதயமா மாறினா அதுக்கு தனி செல். இதே இருக்கு. ஆ, கிட்னிக்கு அது நெப்ரான் தனி செல்லுன்னு செல். பேரு. ஆ, சரிங்க. எலும்புக்கு அது எலும்பு செல்லு கால்சியம். கால்சியம். ஆ, அது இப்படி மாத்திக்குது அது. ஆ, சரிங்க. அதுல ஒரு டைப் ஆஃப் செல்லு தான் விந்து ம், செல். ஆ, சரிங்க. இது இனப்பெருக்கத்துக்காக. ஆ, சரிங்க. அது சாப்பாடு தான் அந்த மாதிரி மாறுது. ஆ, சரிங்க. அதுக்கு உள்ளதான் இந்த ஆ, வெட்ட வெளியில இருக்கிற ஆ, இந்த ஆண்மானுக்கள் அதுல செட் ஆகி வந்துடும்.
சரிங்க. பிறப்பு எடுக்கிறதுக்காக அதுக்கு வந்துரும். அது. அப்போ அதுல இருந்து அந்த தாயினுடைய கருமுட்டையில கலக்கும் பொழுது நீங்க பூனைக்கு சாப்பிட்டது எல்லாம் சோறு தான். ஆனா அதுக்குள்ள ப்ராசஸ் ஆகி அதனுடைய விந்து செல்லா மாறும்போது அது வெளியில வரும்போது என்ன வடிவத்துல வருது? வெளியே வரும்போது பூனை வடிவத்துல வருது. ஆமாங்க. ஆனா ஒரே சாப்பாடு தான். ஆமா. அது நீங்க ஆட்டுக்கு போகும்போது அதனுடைய செல்லு விந்து செல்லாம் போது அதனுடைய வடிவம் வேற. ஆமா, அத மாதிரி வருது. ஆமா. இந்த வடிவத்தை நிர்ணயம் பண்றது எதுன்னா அந்த காரண சரீரம் எல்லாருக்குமே ஒண்ணுதான். சரிங்க. அந்த இது எல்லா பூனைக்கு இருக்கிற விந்தணுவும் சரி, ஆட்டுக்கு இருக்கிற விந்தணுவும் சரி, உள்ள இருக்கிற அந்த மையப்பகுதி இருக்கிற காரண சரீரம் ஒரே மாதிரிதான். அதுக்கு பேரு சிதாகாசம். அதுதான் சிதம்பரம். அறிவு என்கின்ற ஒரு வெளிதான். ஆனா அது இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட பௌதிக உடம்புல இருந்துதான் அது முறைப்படி அனுபவத்தை பெறணும். பூனையா இருந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்து அதுல ஒரு அனுபவம் பெறணும். அப்புறம் நாயா பிறக்கணும். அப்போ ஒரு பிறவி அந்த ஒரு அறிவு அணுக்கு நிச்சயம் பண்றது எதுன்னா மகா காரணமா உள்ள அந்த கடவுள் இருக்கார். சரிங்க. அந்த அன்பு ஒளி உள்ள இருந்து எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணிட்டே இருக்கும். காரணம் மகா காரணம். ஆமா, அந்த காரண சரீரத்துக்கு மையப்பகுதி தான் அன்பு ஒளியா இருக்கு. அது எல்லாத்தையும் அதான் கவனிச்சிட்டு இருக்கு. அது நிச்சயம் பண்ணும். நாம பூனையா பிறக்கணும், மாடா பிறக்கணும். அதுக்கேத்த மாதிரி அந்த காரண சரீரத்துல இருந்து அந்த வடிவம் உயிர் வடிவம் அந்த ஷேப்ல தான் வரும். சரிங்க. அந்த ஷேப்ல வரும்போது அதனுடைய விரிய விரிய இந்த பூனை சாப்பிடுற சாப்பாடு அது தக்க வச்சுக்கும். வெளில வரும்போது பூனை உருவமா வரும், மாடு வரும்போது அது கன்று உருவமா வரும், நாய் வடிவமா வரும். அப்ப இந்த சூக்கும தேகம் நமக்கு வெளியில நம்ம பாக்குற பூனையோ ஆடு வடிவமோ மாடு வடிவமோ நாய் வடிவமோ இது நிச்சயம் பண்றது நிர்ணயம் பண்றது எதுன்னா சூக்கும உடம்பு தான். சரிங்க. ஆனா அதுக்குள்ள பேதம் கிடையாது. அதுக்குள்ள உருவ பேதம் அது கிடையாது. அங்க உணர்வு மத்தமா தான் இருக்கும். பூனை இருக்குன்னா அது ஒரு உணர்வு மயமா தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கும். சரிங்க. அதனுடைய அனுபவத்துல புற வடிவம் அதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. மாடு இருக்குன்னா அது அது பாட்டுக்கு மறந்துட்டு இருக்கும். அதுக்கு தன்னுடைய வடிவம் உணர்வு அனுபவத்துல அது வராது. அது உணர்வு அனுபவத்துல நீங்க அடிச்சீங்கன்னா அது வலிக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்க. பசி எடுத்தா சாப்பிடும் போது திருப்தி உணர்வு ஏற்படும். சரிங்க. ஆணு பெண்ணு பிறந்தா அது ஒரு சுக அனுபவம் ஏற்படும். வைக்கையில உட்கார்ந்து சாப்பிட்டா அது ஒரு சுகம் ஏற்படும். ஆக இந்த சுகம் ஏற்படுகின்ற இடம் எதுன்னா இந்த உயிர் ஆற்றல் உணர்வு வடிவம் இதுதான் சூக்கும தேகம். அத கண்ணால பார்க்க முடியாது. அது அவங்களுக்கு மட்டும்தான் அனுபவம் ஆகும். அதனால இந்த ஒரு சூக்கும தேகத்தினுடைய நிலை அது எப்படி இருக்குன்னா அதுல உருவம் அருவம் என்ன 2 இயல்பு இருக்கும். ஆன்மா கண்ணால பார்க்க முடியாது. அதனால அதுக்கு அருவம்னு பேர். அது அருவமான ஒரு உடம்பு. இதனுடைய தன்மை அதுல இருக்கும். அந்த தன்மை இந்த உயிர்ல வந்துடும். அடுத்து இந்த உயிர் உடல் இருந்தாதான் விளங்கும். உடலுக்கு ஒரு உருவம் இருக்கு. உடல் உருவம் பார்க்கிறோம். ஆக உடல் என்பது உருவ வடிவம். ஆனா உயிர் என்பது உருவமும் அருவமும் 2மே இருக்கும். இத சூக்கும தேகத்தை கண்ணால பார்க்க முடியாது. சில நேரங்களில தேவர்களுடைய வடிவம் சூக்கும வடிவம் இறந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க தேகத்தை இழந்துட்டு அவங்களுடைய சூக்கும வடிவம் இருக்கும். அத ஏகதேசம் பிறருக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு அது உணர்வு மயமான ஒரு
வடிவம் அவங்களுக்கு வந்து அருவுருவ நிலையில தான் அந்த வடிவம் விளங்கும். அந்த வடிவத்துக்குள்ளதான் நம்ம சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். நமக்கு சுக அனுபவம் ஆனாலும் சரி, வலி அனுபவம் ஆனாலும் சரி, பயம் கவலை எல்லாமே அந்த சூக்கும வடிவம் அல்லது ஆவி வடிவம், எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். இதுதான் ஆவி வடிவம். ஆவின்றது இதுதான். செத்து போன பிறகு வர்றதில்ல ஆவி. ஆவின்ற வடிவம் இல்லாம இந்த உருவ வடிவமே விளங்காது. இந்த ஆவி வடிவத்துக்கு மேல போர்த்து ஒட்டி இருக்கிறது தான் இந்த தூர வடிவம். இதை நம்ம தற்கொலை பண்ணிட்டு அதை நீக்கிட்டோம்னா அந்த ஆவி வடிவம் மட்டும் இருக்கும் சில காலம், ஒரு குறிப்பிட்ட காலம். அத பேயின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஆக இப்போ இந்த 3 உடம்பும் சேர்ந்துதான் ஒரு ஜீவன் இங்க வாழ வருது. எது? 3 உடம்பு. இதுல ஒண்ணு இல்லைன்னாலும் அங்க வந்து வாழ முடியாது. மூல நிலை இருக்கிறது ஆன்மா. அதுதான் சிதம்பரம் சொல்றது, சிதாகாசம். அது அறிவுமயமான ஒரு வெளி. அவ்வளவுதான். அதை பத்தி வேற ஒன்னும் நம்ம இங்க இருந்து வெளியில இருந்து பேச முடியாது. அதுதான் ஆன்மான்னு சொல்றது. அதுக்கு உள்ள இருக்கிறது தான் கடவுள். இதெல்லாம் வந்து இயற்கையாவே இருக்கிறது. இயற்கையா இருக்குது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீங்க இருக்கிறீங்க இல்லைங்களா? நீங்க இருக்கிறது உங்களுடைய கண்ட்ரோல்ல விளங்கல. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்க இருந்துதான் ஆகணும். கரெக்டுங்களா? ஏன்னா இருத்தல் தான் உங்களுடைய இயல்பு. இருத்தல் உங்களுடைய இயல்பு. அந்த இருத்தல் என்றும் உள்ளது. நீங்க என்றும் உள்ளவர்கள் தான். ஆனா அதை அறியாத காரணத்தினாலே இந்த சூக்கும உடம்பு தேக அந்தியத்துல இந்த ஆவி உடம்பு உயிர் போகிறதுக்கு முன்னாடி அது திருப்பி ஆன்மாவுக்குள்ள போயிடும். ஆன்மா இழுத்துக்கும் அந்த சூக்கும உடம்ப. உயிர் ஆற்றல் உணர்வு வடிவ அந்த உணர்வை அப்படியே இழுத்துக்கும். இழுக்கும் போது அதுதான் உயிர் போயிட்டு. அப்ப அந்த உடம்பு செயல்படாம போயிடும். இதுதான் இறப்பு. உண்மையில இறப்பு மனிதனுக்கு கிடையாது. ஆன்மாவுக்கு இறப்பே கிடையாது. அது சாக முடியாது. நாம ஒரு காலம் இல்லாமல் போக முடியாது. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஆன்மாவை ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த அறிவு நிலையிலிருந்து அத உயிரை ஆக்கி வெளியில வர வச்சு ஒரு வடிவத்தை கொடுத்து இந்த பிரபஞ்ச அணுக்களை சேர்த்து அதுக்கு உடலாக்கி ஒரு அனுபவம், குறிப்பிட்ட காலம் ஒரு அனுபவத்தை கொடுத்து ஆடு மாடு பன்றி கோழி இத்தனையோ கோடி பிறவிகள் கழிச்சு இந்த மனித பிறவியில தான் இந்த வெளிப்பட்ட இந்த உருவத்தை நிச்சயமா ஆக்கி கொள்வதுதான். அதுக்காக இந்த மனித பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய நோக்கமும் இதுதான். ஆக இனி இந்த நோக்கத்துக்காக தான் மனிதன் இனிமேலுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பான். இதுக்கு முன்பு இருந்தது போல் இது உலகம் இருக்காது. பிறந்தவன் எப்படி நாம் இரவாமல் இருப்பதுன்னு தான் இனிமேல் ஆராய்ச்சி இருக்கும். இதுவரையில சாப்பாட்டுக்காக எத்தனையோ கலைகள் வளர்க்கப்பட்டன, எத்தனையோ தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன, அரசியல் அமைப்பு கல்வித்துறை எல்லாமே இந்த உடல் சுகத்துக்காக தான் இருந்தது. அது சரிதான். ஆனா இது வந்து இந்த வாழ்வு வந்து எப்பனாலும் நம்ம விட்டு நீங்கி தானே போகும். மரணத்தை தவிர்த்து கொள்ள முடியுமா? ஆக நாம் ஏன் மரணம் அடைகின்றோம்? ஏன் நாம என்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு இனி வந்து மனிதன் சிந்தனை செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் வந்து மனிதன் இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சு, நான் ஏன் இங்க வந்தேன், இத பத்தி அவன் சிந்திப்பான். ஆக இதுக்கு நம்ம ஓவரால் இது நம்ம பார்க்கும்போது இந்த மனம் அப்படின்ற ஒன்று இயற்கையாகவே நமக்கு இந்த பிரபஞ்சம் வழங்கியிருக்கு. இதை வச்சு பல ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கணும்.
சரிங்க. இத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம தியான பயிற்சி, சன்மார்க்க தியான பயிற்சிய நம்ம மேற்கொள்ளணும். சரிங்க. இந்த தியானமும் விசாரமும் நம்ம எப்ப இருந்தா நாம் என்றும் உள்ளவர்கள் என்பதை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க. இதுதான் சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. சரிங்க. இதுல நாம முன்பு இருந்தது போல புற வழிபாட்டு முறைகளை அதிகம் பற்றி கொண்டிருக்கின்ற எந்த சமய மத யோக சார்புகள் இருந்து முதல்ல அதுல இருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ள வேண்டும். சரிங்க. நம்ம வழிபாடு என்பது நம்ம உயிருக்குள்ள நம்ம அறிவுக்குள்ளதான் வரணும். ஆக எந்த ஒரு சமயம் அப்படின்னாலும் எந்த ஒரு மதம்னாலும் நமக்குள்ள வரும்போதுதான் அது உண்மையானதாக இருக்கும். ஆக நம்முடைய உணர்வுக்குள்ளதான் நம்ம வரணும். ஆக இந்த சூக்கும உடம்பை பத்தி நம்ம பார்த்தோம். இதுலதான் நமக்கு எல்லா விதமான அனுபவங்களும் இந்த சூக்கும உடம்புலதான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நாம பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாமே வெளியில இருந்துதான் வருது. இந்த நிலையை நம்ம மாற்றணும்ன்றாங்க. நம்ம என்ன அனுபவம்னா என்ன அனுபவம், நமக்கு அனுபவம்னா வெளியில இருந்துதான் வருது. அதனால்தான் நம்ம இறந்து போறோம். நம்ம அனுபவம் உள்ளந்து வரணும். அதுக்கான ஒரு நெறிமுறைய சொல்றதுதான் சுத்த சன்மார்க்கம். இதுதான் இது. அப்ப இன்னொரு முறை நாம அந்த தியானத்தை பத்தி நம்ம பாப்போம். நாளைக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது போன் பண்றேன். அப்ப இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறது மனிதன் என்பவன் ஒருவன் தான். அவனுடைய இருக்கிறான் அதான உண்மை. நாம இருக்கிறோம்னா 3 தேகத்தை வைத்து கொண்டுதான் நம்ம இருக்கிறோம். இது 3ம் தனித்தனி கிடையாது. 3ம் தனித்தனி கிடையாது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் சேர்ந்துதான் விளங்குது. பேருக்குத்தான் நம்ம தனித்தனியா சொல்றோமே தவிர இது 3ல முதல்ல இந்த அறிவு வெளி இல்லைன்னா வேலையே கிடையாது. ஆனா அது மட்டும் தனியா இருந்தா அங்க வாழ்க்கை அனுபவம் பெற முடியாது. அந்த அறிவு நிலையிலிருந்து அது உயிர் நிலைக்கு வரணும். உயிர் நிலைக்கு வந்தாதான் அது ஒரு உணர்வுக்கு வரணும். அந்த உணர்வுல தான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அனுபவிக்க முடியும். ஆக உயிர் என்பது என்னன்னா அறிவு